எல்லாருக்கும் வணக்கம். ரீசென்ட்டா வந்து நான் கொஞ்சம் கேக்டஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பிஎஸ்ஜேகேன்ற நர்சரிலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். முன்னாடியே உங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நல்ல பெரிய சைஸான கேக்டஸ் கிடச்சனால திருப்பியும் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தது வந்து ஒரு மேமிலேரியா வெரைட்டி. அண்ட் அது வந்து ஒரு அரௌண்ட் 60, 79 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு கிறிஸ்டட் கேக்டஸ் வெரைட்டி. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 99 ருபீஸ். அண்ட் இந்த கேக்டஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆக்சுவலி நான் பெருசு தான் ஆர்டர் பண்ணேன். சிலது சின்னதாக இருந்துச்சு, ஆனால் அது கூட அவங்க வந்து சின்னதாக இருக்கிறதுக்கு இன்னொரு இது வச்சு காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரெபூட்டியாவோட எல்லோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது பெரிய சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அவங்க வந்து சின்னதை அனுப்புனாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு ரெபூட்டியாவும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, ரெட் கலர் ஃப்ளாரிங் வர்றது. அண்ட் இது வந்து ஒபென்ஷியா இல்லை ஒப்பூண்டியா, எப்படி நிறைய பேர் நிறைய வித்தியாசமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு வெரைட்டி. அண்ட் இந்த ஒபென்ஷியா வெரைட்டி 99 ருபீஸ். அண்ட் தென் இது வந்து மெலோ கேக்டஸ். இது வந்து ரொம்ப நல்ல பெருசாக வருது இந்த கேக்டஸ். அண்ட் இது வந்து அரௌண்ட் 79 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது நல்ல பெரிய எல்லாம் இங்கே வந்து பெருசாக இருக்கும் கேக்டஸ், ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்க பேக்கிங்கும் பக்காவாக இருக்கும். இது இந்தியன் போஸ்ட்டில் தான் அனுப்புகிறாங்க, ஆனாலும் வந்து ரொம்ப நல்லாவே டெலிவரி ஆகுது. அண்ட் அதே மாதிரி வந்து 1000 ருபீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணால் இவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயு. ஸோ அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார் கேக்டஸ் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி, ஸ்டெப்பிலியா ஸ்டார் கேக்டஸ் வெரைட்டி. இது ஒரு நார்மல் வெரைட்டி. ஸோ இது ஒன்று. இது வந்து 49 ருபீஸ் இவ்வளோ இது. அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி டெலிவரி சார்ஜ் இல்லை, ஆனால் இந்த இது அனுப்புறதுக்கே அவங்களுக்கு 200, 300 ருபீஸ் ஆச்சு. பட் அது வந்து அவங்க நம்மக்கிட்ட வாங்கலை, டெலிவரி சார்ஜ் ஃப்ரீன்ட்டாங்க. ஒரு நல்ல விஷயம். அண்ட் இது வந்து ருபூட்டியா இல்லை, லோபியாவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இது வெரைட்டி. இதில் வந்து ஒரு பிங்க் கலர் ஃப்ளார் வரும். ஆமாம், அது லோபியா அப்படி ஏதோ தான் அது பேர் வரும். ஐம் நாட் ஷுர். இஃப் யூ நோ இட் ப்ளீஸ் கரெக்ட் மீ. அந்த பேர் என்னன்னு கரெக்டாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பீனட் கேக்டஸோட சின்ன ஒரு லைக் ஒரு டுவார்ஃப் மாதிரி இருக்குது. இல்லை பீனட் கேக்டஸ் இவ்வளோ தான் இருக்குமான்னு தெரில எனக்கு. ஸோ பீனட் கேக்டஸோட சில்வர் ட்ரீ அப்படின்ட்டு அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து 69 ருபீஸ்க்கு அது வாங்கினேன். தென் ஓகே, இது வந்து இதுவும் ஒரு ஒப்பன்டியா அதாவது ஒப்பன்ஷியா வெரைட்டி தான் நினைக்கிறேன். ஆமாம். அண்ட் இது வந்து 79 ருபீஸ். ஸோ இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக அதில் பிக்சரில் இருந்துச்சு அந்த ஒப்பன்ஷியா. ஸோ பட் இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆச்சு, நம்ம இப்போ ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு. அண்ட் இது வந்து இது ஒரு க்ரஸ்டட் வெரைட்டி தான் இதுவும். இது வந்து அரௌண்ட் 399. இதுதான் இருக்கிறதுல ஆக்சுவலி ஜென்ரலாக அவங்க கேக்டஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி விலையாக தான் இருக்கும். ஆனால் சிலது மட்டும் நான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் வாங்கிட்டேன். அதில் வந்து 399க்கு இது இருந்துச்சு. இது வந்து க்ரஸ்டட் கேக்டஸ் ப்ளூ, அது முன்னாடி எடுத்தது. அண்ட் இது வந்து ஒரு ஓல்ட் மேன் கேக்டஸ். அண்ட் இது வந்து 169 நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பெரிய பெரிய கேக்டஸும் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு கேட்டப்போ. அதனால நான் வந்து வேணாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா நான் அந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பிளான்ட் வாங்கிடலாம். ஸோ இதுதான் அந்த ரெபூட்டியோட அவங்க இதாக கொடுத்தது, லைக் காம்ப்ளிமெண்ட்ரி. அது சின்னதாக இருந்தனால, எல்லோ கலர் ஃப்ளார் வர்றது சின்னதாக இருக்கனால இது வந்து ஆரஞ்சு கலர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரெபூட்டியோட ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து தந்தாங்க. அண்ட் தென் ஸோ பேக்கிங் இது எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா அவ்வளோ நல்லா பேக் பண்ணும். ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் கேக்டஸ், தேங்க்ஸ் கிவிங் கேக்டஸ்னு 2 வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து 79, இன்னொன்று 69 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அது 2 டைப்பாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட கார்னர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சாஃப்டாக கர்வியாக இருக்கும். இன்னொன்று வந்து கொஞ்சம் லைக் ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 கேக்டஸ் வெரைட்டி, ஜைகோ கேக்டஸ், கிறிஸ்மஸ் கேக்டஸ் சொல்லுவாங்க, தேங்க்ஸ் கிவிங், ஈஸ்டர் கேக்டஸ், இது மாதிரி இதிலே 3-4 வெரைட்டி இருக்குது. ஸோ 2 வெரைட்டி நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து எனக்கு பொறுமை இல்லாதனால நான் கொஞ்சம் இப்படி தான் எடுப்பேன், பிகாஸ் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஏன்னா கேக்டஸ் பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்து என்கிட்ட போன்சல் நிறைய இருக்குது, நிறைய பெரிய பெரிய பிளான்ட் இருக்குது. இது வந்து ஆனால் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது
ஸோ அந்த வெரைட்டினால அது வாங்கினேன். அது எல்லாமே வந்து லைட் ஒரு கிரேஷ் க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது வாங்கினேன். அது வந்து அரௌண்ட் 99. ஸோ சில்வர் பான்சில் சான்ஸ்வேரியா அது. என்கிட்ட பான்சில்லானா நார்மல் வெரைட்டி நிறையவே இருக்கு. அது ஒரு செடி தான் வாங்கினேன், அது நிறைய ஆயிடுச்சு. அண்ட் இதுவும் ஒரு க்ரஸ்டட் கேக்டஸ் வெரைட்டி தான். இதோட ஒரிஜினல் பேர்லாம் எனக்கு தெரில. ஸோ இது வந்து 199க்கு வாங்கினேன். அண்ட் இது வந்து ஐ திங்க் பெருசாக இருக்கிறத பார்த்தா இது மேமலேரியா நினைக்கிறேன். கம்ப்ரெஸ்ஸா மேமலேரியா. இது ஏற்கனவே அவங்ககிட்ட நான் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ இந்த இது நல்லா பெரிய கேக்டஸாக கிடச்சிச்சு. ஸோ இந்த வாட்டி பார்த்தப்போ அது 49 ருபீஸில் இருந்தனால சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் வாங்கிட்ட அப்புறம் அவங்க வந்து ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க, 99 ஆக்கிட்டாங்க. ஏன்னா அது லிட்ரலி அது ஒரு பெரிய கேக்டஸ். 99 ருபீஸ்க்கே அது கிடைக்காது இங்கெல்லாம். நான் அது 49 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இது வந்து இனி உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சான்சவேரியா, அதுக்கப்புறம் பனி கேக்டஸோட வெரைட்டிஸ். அது நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணேன்னு நினச்சேன், பட் வந்து அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே நான் என்னெல்லாம் பிளான்ஸ் வாங்கினேன்னு சொல்கிறேன். ஸோ இது ஓப்பன்ஷியா வெரைட்டியில் ஒன்று. இது அரவுண்ட் 79 ஒரு 99 ருபீஸ். அண்ட் தென் ஓல்ட் மேன் கேக்டஸ், இது வந்து 169. இது வந்து மெலோ கேக்டஸ் 79. அண்ட் இது கொஞ்சம் நல்லா பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது. இது வந்து பீனட் கேக்டஸ் அரௌண்ட் 69 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து க்ரஸ்டட் கேக்டஸ், இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 399. அண்ட் இது வந்து ரெபூட்டியா வெரைட்டி எல்லோ, நான் வந்து 99 ருபீஸ்க்கு வாங்கினேன். அது வந்து சின்னதாக இருக்கனால டபுளாக கொடுத்தாங்க. அண்ட் ஸ்டெப்பிலியா வெரைட்டி, இது வந்து அரௌண்ட் 69 49 அந்த மாதிரி ரேஞ்சு. இது வந்து க்ரஸ்டட் கேக்டஸ்ஸு. அண்ட் இது 99. இது 99. இது வந்து சில்வர் பான்சல் சான்சவேரியா. அண்ட் இது வந்து லோபியா, அதாவது எக்னாப்சிஸ் லோபியான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ வெரைட்டியில். ஸோ அது வந்து ஒன்று. அண்ட் இது ஒரு மேமலேரியா வெரைட்டி. ஸோ இதுக்கு அரௌண்ட் 69 79 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இது ப்ரைஸும். அண்ட் இது ஒரு க்ரஸ்டட் கேக்டஸ், இது வந்து 199 ருபீஸ். அண்ட் அகெயின் அனதர் ஒபென்ஷியா வெரைட்டி அங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து கேக்டஸ், கிறிஸ்மஸ் கேக்டஸ், தேங்க்ஸ் கிவிங், ஈஸ்டர் கேக்டஸ். ஸோ அது 2 வெரைட்டி. இது ஒன்று வெரைட்டி, அது ஒரு வெரைட்டி. ஸோ 2 வெரைட்டி. அது மட்டும் இல்லாமல் ஒப்பென்ஷியா வந்து பனி கேக்டஸ் 3 இது வாங்கினேன். ஒரு ஒயிட், ஒரு எல்லோ அண்ட் ரெட் கலரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சான்சவேரியாவில் வந்து 2 பிளான்ஸ் வாங்கினேன். ஒன்று வந்து ஒரு காப்பர் டோன் சான்சவேரியாவும், அதே மாதிரி வந்து ஆமாம் காப்பர் டோன் ஒன்று வாங்கினேன். அது ஒன்று தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த இவ்வளோ பிளான்ஸ் தான் நான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் பாட் பண்ணுறது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து கேக்டஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து நல்லா அஃபோர்டபுளாக சீப்பாக தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இவங்களோட பேஜோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், என்ன இவங்க நிறைய கேக்டஸ் வாங்கி வச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு, எங்கள் அம்மா திட்டுற மாதிரி. பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், கேக்டஸ் ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா செடியுமே இல்லை எல்லா மரமே அதுக்கு தனி ஒரு அழகு இருக்குது. ஸோ அது மாதிரி தான் எனக்கு கள்ளி செடியும் பிடிக்கும், சாதாரண செடியும் பிடிக்கும், பூ பூக்கிற செடியும் பிடிக்கும், காய் காய்க்கிற பிடிக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க அது வேஸ்ட் ஆஃப் மணி எதுக்கு இது அப்படின்ட்டு. எனக்கு இது சந்தோஷம் கொடுக்குது, செடி வளர்க்குறது, இந்த மாதிரி கேக்டஸ் வளர்க்குறது. அண்ட் டு பி ஹானஸ்ட், கேக்டஸோட ஃப்ளார் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இல்லை வித்தியாசமான பூ நம்ம சாதாரண இதில் கூட பார்க்க முடியாது. அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. நான் அவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்கும். ஸோ அதனாலே தெரில, எனக்கு கேக்டஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சின்ன கேக்டஸை விட லைக் பெருசாக வளர்கிற கேக்டஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் தான் ரொம்ப க்யூட்டான பூவெல்லாம் வரும். அண்ட் ஸோ இதெல்லாம் தான். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ இவங்களோட பேஜோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிளான்ஸ்லாம் தான் வாங்கினேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹெல்த்தியாக நல்ல பிளான்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இங்கே கிடைக்குமான்னு தெரில, மேபி ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் இது வாங்கினா தான் கிடச்சிச்சு. அண்ட் இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் வந்து ஜென்ரலாக நான் அவ்வளோவா நான் பார்த்து பண்ணுறதில்ல. இந்த கொஞ்சம் ரெட் சாயில் எடுத்துப்பேன், ரொம்ப கொஞ்சமாக கொக்கோ பீட் ரொம்ப கொஞ்சமாக எடுத்துப்பேன். அண்ட் தென் பெர்லைட் நிறைய எடுத்துப்பேன். அண்ட் தென் இந்த பெபிள்ஸ் மாதிரி கல் மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறையா சாண்டே எடுத்தாலும்
ரிவர் சாண்ட் எடுத்தாலும் அதில் வந்து கொஞ்சம் நல்லா கல் மாதிரி இருக்கிறதா எடுத்து போட்டால் ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான். நான் வேறு ஃபர்டிலைசிங் மேபி கொஞ்சம் அந்த எக்ஷெல், காஞ்ச எக்ஷெல், ஆனியன் பீல் அதெல்லாம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி அது போடுவேன். இப்போ ரீசெண்டாக போன் மீல் போட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் ஃப்ளாரிங்லாம் வருது கேக்டஸில். ஸோ அது நல்ல விஷயம். ஸோ இவ்வளோதான். இதுக்கு நான் வேற ஒன்றும் அவ்வளோவா இதுக்கு கேர் எடுத்து போடுறதில்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் I'll see you in another video. Bye.